नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द त्वयि विहरणलोले बालजालैः प्रलम्ब प्रमथनसविलम्बे धेनवस्वैरचाराः तृणकुतुकनिविष्टाः दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषी काख्यमीशां बभूवुः त्वयि विहरणलोले बालजालैः प्रलम्ब त्वयि நீ யாரு கிருஷ்ணன் கண்ணன் என்ன பண்ணினானாம் இந்த பிரலம்பனோட வதம் யார் கையில் ஆறுது பலராமன் வந்து பிரலம்பனை வதம் பண்ணி விடுறான் ஸோ பிரலம்பனோட வதம் ஆன பின்ன கிருஷ்ணனும் பலராமனும் பாக்கி பாலஜாலை பிரலம்ப பாலஜாலைன்னா அந்த பாக்கியுள்ள கோப குழந்தைகள் கோப பாலகர் கூட கூடி விளையாடிட்டு இருக்கிற போது அந்த சமயம் தான் பிரலம்பனோட வதம் நடந்து கொஞ்சம் சமயம் ஆனப்போ இவன் எப்படி இருக்கலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா சுயேட்சையாக இருக்கலாம் அவளுக்கு எந்த இதுவும் இல்லாதக்கு ரொம்ப ஃப்ரீயாக இஷ்டப்படி இருந்துட்டு இருக்கா அந்த சமயம் கண்ணன் என்ன பண்ணானா கோபர்களோடு கூட சேர்ந்து மாடை மேய்க்கிறதுக்கு வேண்டி காட்டுக்கு போனான் அந்த காட்டுக்கு பேர் தான் ஐஷிகா பேர் முஞ்சாரண்யம் பேர் அந்த காட்டுக்கு ஸோ அந்த காட்டில் பசுக்கள்லாம் புல்லை மேய்ஞ்சுட்டு இப்படியே புல்லை சாப்பிட்டு என்ன எடுத்தான் திருணகுத்துக்க வினிவிஷ்டாக தூரம் சரந்தியாக தூரமாக அப்படியே புல்லை சாப்பிட்டு அது அப்படியே தூரமாக போயிடுறது இந்த மாடெல்லாம் போய் அது ஒரு அரண்யத்துக்கு போய் சேர்ந்துடுது கிமப்பி விபின மைஷி காக்கியமீஷா பபூஹு ஸோ பசுக்கள்லாம் அந்த புல்லை சாப்பிட்டுட்டு தூரமாக போயிட்டு அந்த பசுக்களை இப்போ காண்றதில்லை எங்கே போய் சேர்ந்தது தெரியலை அதுகள்லாம் ஒரு ஐஷிகா சொல்லப்பட்ட ஒரு அரண்யத்துக்கு போய் சேர்ந்து விடுறதாம் அனதிகத நிதாக க்ரௌரிய விருந்தாவனாந்தாத் பஹிரிதமுபயாதாக கானனம் தேனவஸ்தாः தவ விரஹ விஷண்ணாः ஊஷ்மல கிரீஷ்மதாப பிரசர விசரதம்ப ஸ்யாகுலாஸ்தம்பமாபுः அனதிகத நிதாக க்ரௌரிய விருந்தாவனாந்தாத் அனதினானது ரொம்ப ஜாஸ்தி இந்த விருந்தாவனத்துக்குள்ளே இதுவரை இந்த மாதிரி வெயில் அனுபவிச்சுட்டே இல்லையா இந்த கோபர்களாட்டும் மாடு கண்ணுக்குட்டிகள் எதுக்குமே இந்த மாதிரி வெயில் சூடு அனுபவிக்கலையா ஆனால் இப்போ அந்த விஷிகா அரண்யத்துக்கு போயிருக்கு பார்த்தாலும் அந்த புல்லை சாப்பிட்டு தூரம் போயிடுறது அந்த விஷிகா அரண்யத்தில் வந்து அனுபவிக்கிற இது வந்து அந்த தாபம்னா வெயில் அந்த வெயில் தாங்க முடியலாம் தட் மீன்ஸ் அவன் என்ன இப்போ விருந்தாவனத்தில் பகவான் கூடயே இருந்திருக்கு இந்த மாடு பசு எல்லாம் ஸோ எதுவரை நம்ம பகவான் கிட்டக்க போகிறோம் நம்மளுக்கு எந்த தாப்பமும் அண்டாதுன்னு சொல்கிறான் தாப்பம்னா என்னது இங்கே வெயில் நம்மளுக்கு தாப்பம்னா கஷ்டங்கள் பகவானை நினச்சிட்டே இருந்தால் நம்மளோட கஷ்டமெல்லாம் தூரம் போயிடும் பகவான்கிட்டே நம்ம தூரம் போனால் கஷ்டமெல்லாம் நம்ம கிட்டக்க வந்துடும் அதான் நீங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அது மாதிரி இந்த மாடு எல்லாம் என்ன பண்ணுறது பகவானை விட்டு தூரம் போனதுனால அந்த சூடு அனுபவிக்க முடியல அத்தனை தாப்பமாம் அந்த இடத்துல ஸோ பகவான் விட்டு தூரம் போனதுனால தாப்பத்தை அதிகமாக அதுகள் அனுபவிச்சுட்டு இருக்கு ஸோ பசுக்கள் கண்ணங்கூட விருந்தாவனத்தை இருந்ததுனால இந்த தாபத்தையும் அதை அனுபவிக்கலே சொல்லி பட்டதிரிங்க சொல்கிறான் இப்போ தனியாக வந்ததுனால இந்த தாபத்தை தாங்க முடியறதில்லை அதுகளுக்கு ஸோ அதனால் இந்த தாபம் வெயில் ஜாஸ்தியானதுனால அதுகளுக்கு என்ன இருந்தால் தவ விரக விஷண்ணா விரகம்னா என்னது விட்டு போகிறது ஊஷ்மல கிரீஷ்ம தாப்பா ஊஷ்மலம்னா ரொம்ப வெயில் கிரீஷ்ம மாதம்னா வேனக்காலத்தோட தாப்பம்னா சூடு தாங்க முடியறதில்லை பிரசர விசர தம்பா சியாக்குலா ஸ்தம்பமாப்புகு அதனால ரொம்ப தாகம் எடுக்கிறது வெயில் இல்லையா தாகம் எடுக்கிறது அந்த வெயில்னால அதுகளுக்கு சக்தி இல்லாதக்கு நிசக்தர் ஆயிடுறா அந்த மாடெல்லாம் அதனால ஸ்தம்பமாப்புகு ஸ்தம்பம் மாதிரி எல்லாம் அங்கங்கே நுண்ணுடுறதான் வெயில் அதுகளுக்கு ஒரு அடி முன்னால் கால் வைக்க முடியறதில்லை அதுகளுக்கு க்ஷீணம் உடம்புல தாகம் வாயெல்லாம் உணங்கி போகிறது பகவான் கிட்டக்க தூரமானதுனால வெயிலோட தாப்பம் அதிகமாக ஃபீல் பண்ணுறதான் तदनु सहसहायैः दूरमन्विष्य शौरे गलितसरणिमुञ्जारण्यसञ्जातखेदं पशुकुलमभिवीक्ष्य क्षिप्रमानेतुमारात् त्वयि गतवतिः सर्वतोऽग्निर्जजृम्भे ததனு சகசகாயை தூரமன் விஷ்ய ஷௌரே பகவானை கூப்பிட்றாங்க ஹே ஷௌரே அதுக்கப்புறம் இந்த மாடெல்லாம் காணம் எங்கே போச்சு தெரியல அதனால கோபரெல்லாம் கூட்டிண்டு கண்ணன் என்ன பண்ணுறாளாம் தூரமாக போய் தேடுறாளாம் எங்கே இருக்குது மாடு பசு கண்ணுக்குட்டியெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி நிறைய தேடி போகிறான் ஏன்னா அதெல்லாம் வழி தவறி போயிடுறது இல்லையா முஞ்சாரண்யத்துக்கு போன பசு எல்லாம் தேடி பிடிக்கிறான்
ஸோ போய் ரொம்ப தூரம் போனப்போ அந்த முஞ்சாரண்யத்தில் இந்த பசு மாடெல்லாம் பார்க்குறவர். ஸோ அதை கண்டுபிடிக்கிறா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாளாம், பசு குலம் அபிவீக்ஷா, பசு குலம்னா அந்த குரூப் ஆஃப் கவுஸ், அது எல்லாத்தையும் பார்த்த பின்ன க்ஷிப்ரமானே துமாராத், அதெல்லாம் வேகம் சரி திருப்பி கூட்டிகிட்டு வரலாம். வர நேரத்தில் என்னாருது, தொய்கதவதி ஹீஹி, ஐயோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. என்ன ப்ராப்ளம், ஹீஹின்னா ஐயோ ஐயோன்னு சொல்லுவோமே அதுதான். அங்கே வர நேரத்தில் என்னாருது, 4 திக்குலேருந்தும் 4 சைட்லேருந்தும் என்னதான் பெருசாக தீ பிடிச்ச ஆரம்பிச்சுடுது. சர்வத்தோ அக்னிஜ ஜும்பே, எல்லாரும் பெரிய தீ, காட்டு தீ பிடிச்சு விடுறதான். 4 திக்குலேயும் தீ கத 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 கதான்னு எரிய தொடங்கி விடுறது. அதனால கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சகல ஹரிதி தீப்தே கோர பாங்கார பீமே ஷிகினி விஹத மார்காஹ அர்த்ததக்தா இவார்த்தாஹ அஹஹ புவன பந்தோ பாஹி பாஹீதி சர்வே சரணமுபகதாஸ்த்வாம் தாபஹர்த்தாரமேகம். சகல ஹரிதி தீப்தே கோர பாங்கார பீமே, பீமான பெருசு, அந்த காட்டுத்தீ எப்படி எறியதான், பெரிய சைஸில் எரியறதான், பெருசாக எரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ எரியறது என்னது, கோர பாங்கார பீமே, கோரமாக சத்தம் கேட்கறதாம். தீ எரியறத பெரிய தீயில் சத்தம் கேட்கும்ல, படப்பட படப்படான்னு சத்தம் வருமே, அந்த மாதிரி பெரிய சத்தம் கேட்கறதாம். ஸோ அந்த சத்தத்தை ஷிகினி விஹத மார்காக அர்த்த தக்தா இவார்த்தாக, அந்த தீயோட சூடு, அந்த சூட்டோட சத்தம் அதெல்லாம் கேட்டு கோபர்கள்லாம் பயப்படுறாளாம். மாடு எல்லாமே கண்ணுக்குட்டி எல்லாம் பயப்படுறது. அவளுக்கு எப்படி இருக்காம், அர்த்த தக்தா இவார்த்தாகா, பாதி நம்மளே எரிஞ்சு போயிட்டோம் அந்த ஜுவாலையில் எரிஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு. அந்த மாதிரி பெரிய தீ பிடிச்சிருக்கு. அஹஹ புவன பந்தோ, ஹே குருவாயிரப்பா, புவனத்துக்கே பந்து, புவனம்னா என்ன, இந்த உலகத்துக்கே நீ தான் பந்து இல்லையா, எல்லாரையும் காப்பாற்றப்பட்டவன் நீ. பாஹி பாஹீதி சர்வே, எங்களையெல்லாம் காப்பாற்று காப்பாற்றுன்னு எல்லாரும் வேண்டிக்கிறாளாம். அதனால என்ன பண்ணுறா, சரணமுபகதாஸ்துவாம் தாபஹர்த்தாரமேகம், தாபஹர்த்தாரமேகம்னா நம்ம தாபத்தையெல்லாம் ஹரிக்கப்பட்டவன் யார், ஒரே ஒரு ஆள் தான், அதான் சாக்ஷாத் குருவாயிரப்பன். ஸோ தாபத்தெல்லாம் ஹரிக்கப்பட்ட பகவானே, உன்னை நாங்கள் சரணம் உபகதாஸ்துவாம், உன்னை நாங்கள் சரணடைகிறோம், எங்களை நீ இந்த தீலேருந்து காப்பாற்று அப்படி சொல்லி எல்லாரும் பகவானே வேண்டிக்கிறாங்க. அலமலமதி பீத்யா சர்வதோ மீலயத்வம் திருஷமிதி தவ வாசா மீலிதாக்ஷேஷு தேஷு க்வனு தவதஹனோசௌ குத்ர முஞ்சாட்டவீசா சபதி வவ்ருத்திரேதே ஹந்த பாண்டீரதேஷே. அலமலமதி பீத்யா சர்வத்தோ மீலயத்வம், அலமலம்னா ரொம்ப பயப்பட்ட அந்த கோபர்களை பார்த்து கண்ணன் என்ன சொல்கிறானா, சர்வத்தோ மீலயத்வம், யாரும் பயப்படாதங்கோ, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படி சொல்லி எல்லாட்டும் என்ன சொல்கிறானா, திருஷமிதி தவ வாச்சா சொல்கிறா. என்ன சொல்கிறா, கண்ணை மூடிங்கோ எல்லாரும் அப்படி சொல்லி சொல்கிறா. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாளாம், கண்ணை மூடிக்கிறா. கண்ணை மூடின்றது என்னது, கொனு தவ தஹனோசோ குத்ர முஞ்சாட்ட வீசா, கண்ணை மூடின கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறா. அவன் முன்னால் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பாண்டீர விருட்சத்துக்கு கீழே தான் நின்றுட்டு இருப்பா. அப்போ தான் பசுக்கள் எல்லாம் அந்த புல்லை மேஞ்சு போயிடுறது. ஸோ அந்த இடத்துக்கே திருப்பி எல்லாரும் வந்து நிற்கிறாளாம். எல்லா பசுக்களும் நிற்கிறது, கோபர்கள் எல்லாரும் அந்த பாண்டீர விருட்சத்துக்கு கீழே நிற்கிறா. அப்போ கேட்குறா, கொனு தவதஹனோசௌ, எங்கே போச்சு அந்த அக்னி, பெருசாக எரிஞ்சுட்டு இருந்தது அக்னி எங்கே போச்சு காணலையே. குத்திர முஞ்சாட்ட வீசா, எங்கே போச்சு அந்த முஞ்சாரண்யம், அந்த ஐஷிகா சொல்லப்பட்ட காடு, ஏன்னா அந்த காட்டிலலாம் நின்றுட்டு இருந்தால் அங்கே தான் தீ பிடிச்சிருக்கு, அந்த காடு எங்கே போச்சு, தீ எங்கே போச்சுன்னு எல்லாரும் தமிழில் கேட்டுக்கிறா. சபதி வவ்ருத்திரேத்தே ஹந்த பாண்டீர தேசே, எல்லாரும் அந்த பாண்டீர விருட்சத்துக்கு கீழே முன்னால் எப்படி நின்றுட்டு இருந்தால் அதே மாதிரி நிற்கிறா. ஸோ இங்கே என்னன்னா, பகவானை சரண் அடைந்ததுமே எல்லாரும் என்ன பண்ணுறானாம், எல்லாரையும் அவளோட தாபத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறான் கண்ணன். ஸோ யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதில்லை, எல்லாரும் சேஃபாக திருப்பியும் பழையபடி இருந்த இடத்துல வந்து நின்றுடுறான். பாண்டீர விருட்சத்துக்கு கீழே வந்து நிற்கிறா எல்லாருமே. ஜய ஜய தவ மாயா கேயமீஷேதி தேஷாம் நுதிபிருதிதஹாசோ பத்தனானா விலாசஹ புனரபி விபினாந்தே பிராச்சரஃப் பாட்டலாதே பிரசவனிகர மாத்திர கிராஹ்ய கர்மானுபாவே. ஜய ஜய தவ மாயா. ஸோ கோபர்கள் எல்லாம் பகவானோட மாயை பார்த்தோன்னா கண்ணை மூடி க்ஷணத்தில் அவெல்லாம் பழையபடி அந்த பாண்டீர விருட்சத்துக்கு கீழே வந்து நிற்கிறா.
தீ எங்கே போச்சு தெரியலை, அந்த அரண்யம் எங்கே போச்சு தெரியலை. ஸோ எல்லாம் இவரோட மாயை இல்லையா, அதனால அந்த மாயை பார்த்த கோபர்கள் எல்லாம் பகவானுக்கு உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் ஜெயகோஷங்கள் பண்ணறாளாம். ஸோ அதனால பகவானும் என்ன வரா, மாயா கேயமீ ஷேதி தேஷாம் அதெல்லாம் கேட்டு கண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, ரொம்ப சந்தோஷப்படுறான் கண்ணன். ஸோ திரும்பவும் விதவிதமான லீலைகளை பண்ணுறாளாம் அங்கே. நுதிபிரோதித ஹாசோ பத்தனானா விலாசகா, விலாசனா நிறைய லீலைகள், அதுக்கப்புறம் நிறைய லீலைகள் பண்ணுறேன். ஏன்னா பட்டதிரி இங்கே வந்து ஃபுல்லாக பாகவத்தோடு சொல்லிட்டுலே, அதனால ஷார்ட்டாக முடிச்சுட்றா, நிறைய லீலைகளை அதுக்கப்புறம் பண்ணினான்னு சொல்லி. ஸோ அந்த காட்டில் இருக்கப்பட்ட வெயில் இப்போ எப்படி இருக்குது, புனரப்பி விபினாந்தே பிராச்சர பாட்டலாதி. ஏன்னா இந்த ஐஷிகா இடத்துல வந்து பயங்கர வெயிலாக இருந்தது இல்லையா, இப்போ எப்படி இருக்காமங்க அந்த காட்டில் வெயிலே தெரியறது இல்லையா. எப்படி தெரியறது அந்த காட்டில் வெயில் இருக்குன்னா, பிரசவ நிகர மாத்திரா கிராக்கிய கர்மானு பாவகா, அங்கே சில பூக்களெல்லாம் பூக்குமா, இந்த வெயில் காலத்தில் மாத்திரம் பூக்கிற இந்த பாட்டெல்லாம் சொல்லப்பட்ட பூ, தட் மீன்ஸ் மே ஃப்ளவர்லாம் சொல்கிறோம் இல்லையா, பாதிரி என்ன சொல்கிறோம் அந்த பூக்கு பேர். ஸோ அந்த மாதிரி வெயில் காலத்தில் பூக்கிற அந்த பாட்டெல்லாம் பூனால் மாத்திரம்தானா தெரியறது வேனக்காலம்னு, இல்லாட்டா அங்கே வேனல்னே தெரியல. ஸோ அவள் திருப்பியும் என்ன பண்ணுறா, மாடையெல்லாம் மேய்ச்சிண்டு அதே மாதிரி முன்னால் எப்படி அவள் சந்தோஷமாக இருந்தா அந்த குழந்தைகள், அதே மாதிரி காட்டுக்கு போய் மாடை மேய்க்கிறது, அங்கே என்ஜாய் பண்ணுறது, அவரோட லீலையெல்லாம் பார்த்து அதெல்லாம் அனுபவித்து பகவானுக்கு ஜெயகோஷம் பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணி வந்துட்டும் போயிட்டும் இருக்கா. அந்த மாதிரி காலங்கள் இப்படியே போயின்னு இருக்கு. त्वयि विमुखमिवोचैः तापभारं वहन्तं तव भजनवदन्तः पङ्कमुच्छोषयन्तं तव भुजवदुदञ्चद् भूरि तेजः प्रवाहं तपसमयमनैषीः यामुनेषु स्थलेषु त्वयि विमुखमिवोचैः तापभारं वहन्तं. ஸோ இங்கே வந்து வேனலை பற்றி சொல்கிறா, சம்மர் சீசனை பற்றி சொல்கிறா. ஸோ சம்மர் சீசன் எப்படி இருக்கும், பயங்கர தகிக்கிற சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ பகவானை யார் ஒருத்தன், இவங்க என்ன சொல்கிறா, பகவானுடைய பக்தன் யார் அல்ல, உன்னுடைய யார் ஒருத்தன் பக்தன் அல்ல, அவன் அப்படின்னா என்னது, உங்ககிட்டேருந்து யார் தூரமாக இருக்கா, பகவானை நினைக்காதவன். ஸோ அவன் மனசு எப்படி இருக்குமா, தாபபாரம் வஹந்தம். தாபபாரம்னா தாபத்தால் பாரமாக இருக்கும், தாபம்னா கஷ்டம், மனசில் எப்போதும் அவளுக்கு கஷ்டமே இருக்கும். ஐயோ அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு அந்த கஷ்டத்துலேருந்து அவளுக்கு விடியே இருக்காது. அந்த மாதிரி தாபத்தால் நிறைஞ்ச மனசாக இருப்பாளாம் யார் ஒருத்தன் பகவானை நினைக்காதவன். ஸோ அவளுக்கு துக்கத்தை சகிக்க முடியாதப்போ அந்த மாதிரி இருப்பாளாம். இனியொருத்தன் எப்படி இருப்பன், யார் ஒன்றை பற்றி சிந்திக்கிறாளோ, பகவானை எப்போதுமே நினைக்கப்பட்டவனுக்கு அவளுடைய மனசு எந்த துக்கம் வந்தாலும், எந்த துக்கம் இருந்தாலும் அது வேனல் மாதிரி ட்ரை ஆகிடுமா. நம்மளுக்கு பகவான் இருக்காளே அவர் பார்த்துப்பா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசில் வந்துவிடும். ஸோ வேனல் காலத்தில் எப்படி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி விடுறது, அந்த வேனல் சுபாவமாக இருப்பாளாம். ஸோ இந்த வேனலில் எப்படி அந்த தண்ணியெல்லாம் வெத்தி போகிறதோ அந்த மாதிரி பகவான் நம்மளோட துக்கங்களை எல்லாம் என்ன பண்ணுறாளாம், வெத்திச்சு விட்றாளாம். யார் ஒருத்தன் பகவானை நினச்சிட்டே இருக்கான், பகவான்கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆறான், அவனுக்கு துக்கம் வந்தால் எந்த தாபம் இருந்தாலும் அது மனசே பாதிக்காது. ஆனால் யார் ஒருத்தன் பகவானை நினைக்காதக்கு இருக்கானோ அவனுக்கு வந்து எல்லா தாபமும் மனசில் போட்டு பாரம் ஆயிடுவான் அந்த மனசு. அந்த மாதிரி பகவான் ஆக்கி விடுவா சொல்லி பட்டதிரி இங்கே சொல்லறா. ததனு ஜலதஜாலைஹி த்வத்வபுஸ்துல்யபாபிஹி விகசதமல வித்யோத் பீதவாசோ விலாசைஹி சகல புவன பாஜாம் ஹர்ஷதாம் வர்ஷவேலாம் क्षितिधर कुहरेषु स्वैरवासी व्यनैषीहि. இப்போ சூடு காலம் ஆயாச்சு, சூடு காலத்துக்கு அப்புறமா வந்து மழை காலம், வருஷ காலம். ஸோ இங்கே ரெய்னி சீசனை பற்றி சொல்கிறா. ரெய்னி சீசன் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் மனசு சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா. அந்த மேகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், மயிலெல்லாம் ரெக்க விரித்து ஆடுறது, அதே மாதிரி அந்த மின்னலெல்லாம் பார்த்தா மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சமயம் எப்படி பகவானோட சரீரம் இருக்குது சொல்லி சொல்கிறா. பகவானோட சரீரத்துக்கு துல்லியமாக இருக்க அந்த காந்தியாக இருக்கு, என்னது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கப்பட்டது அந்த மேகம். கார்மேகம் வந்து பகவானோட சரீரமாக, எப்படி அவர் நீலமேக சாமலனாக இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி தான் மேகம் இருக்கும் மழை காலத்தில், க்ளவுட்ஸு. ஸோ அந்த க்ளவுடை வந்து அவரோட சரீரத்துக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிறா. அதே மாதிரி மலை வித்யுத்னா என்னது, மின்னல். ஓகே, லைட்னிங். அந்த லைட்னிங் எப்படி இருக்காம், அவரோட பீதாம்பரம் முடித்தின்னு இருக்கா இல்லையா பகவான், பீதாம்பரம்னா மஞ்சப்பட்டு. ஸோ அந்த மஞ்சப்பட்டு மாதிரி மின்னல் இருக்காம். ஸோ அந்த மின்னல் அடிக்கிறதா பகவானோட பீதாம்பரம் அப்படியே பிரகாசிக்கிற மாதிரி இருக்குது நடக்கிறத. ஸோ அந்த மின்னல் வந்து ஈக்குவலன் டு அவரோட பீதாம்பரம். அதே மாதிரி சரீரம் வந்து கார்மேகமாக இருக்கப்பட்ட மேகங்கள்.
அந்த மாதிரி பிரகாசிக்கிறாளாம். ஸோ இதை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது கேட்குறா. சகல புவன பாஜாம் ஹர்ஷதாம் வருஷவேலாம். வருஷவேலாம்னா வருஷகாலம் பார்த்தாலே ஹர்ஷதாம், எல்லாருக்கும் சந்தோஷம் மனசில் இல்லையா. ஃபார்மர்ஸ்லேருந்து பிடிச்ச எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வந்து விடுறது வருஷ காலத்தை பார்த்தா. அதை மாதிரி பகவானோட மேனி சரீரத்தை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தான். அதே மாதிரி மழையை பார்த்தாலும் மழையோட மேகத்தை பார்த்தாலும் சந்தோஷம் வருது. அதே மாதிரி க்ஷிதிதர குஹரேஷு ஸ்வைரவாசி வெனைஷீஹி, அவரோட மஞ்ச பீதாம்பரத்தை பார்த்தா மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மின்னலை பார்த்தாலும் எல்லாரும் சந்தோஷப்படுறான். ஸோ பகவானை பார்த்தாலும் மனசு சந்தோஷம் அடையிறது. அதே மாதிரி மழை காலத்தோட மேகத்தையும் மின்னலையும் பார்த்தா மனசு எப்படி சந்தோஷப்படுறதோ அந்த மாதிரி இருக்கானாம் குருவாயூரப்பன். இங்கே அந்த மாதிரி உள்ள குருவாயூரப்பன் ஸ்வைரவாசி வெனைஷீஹி, அந்த மழை காலத்துலேயும் குழந்தைகள் கூட அந்த விருந்தாவனத்தில் மாட மேய்ச்சிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. குஹரதல நிவிஷ்டம் த்வாம் கரிஷ்டம் கிரீந்திரஹ ஷிகிகுல நவகேகா காகுபிஸ்தோத்ரகாரி ஸ்புடகூட ஜகதம்ப ஸ்தோம புஷ்பாஞ்சலிம் ச பிரவிததனு பேஜே தேவகோவர்தனோசௌ. குஹரதல நிவிஷ்டம் த்வாம் கரிஷ்டம் கிரீந்திரஹ ஷிகி குல நவகேகா காகுபி ஸ்தோத்ரகாரி. இங்கே பட்டதிரி என்ன சொல்கிறா குருவாயூரப்பன்கிட்ட, நீ வந்து கோவர்தனகிரியை ஆசிரியிச்சிருக்கா இல்லையா. கோவர்தனகிரி ஆசிரியிச்சிருக்கான்னு என்னது, கோவர்தனகிரியை தூக்கறா இல்லையா. அது வந்து 64ஆம் சாப்டர்லாம் வரும் கோவர்தனாவோடு. ஸோ கோவர்தனகிரியை இந்த சுண்டு விரலால் பகவான் தூக்கறா. ஸோ கோவர்தனையை ஆசிரியிச்சிருக்கா. இப்போ கோவர்தனன் எப்போவுமே பகவானை வணங்கப்பட்ட ஒரு மலை அது. ஸோ இங்கே கோவர்தனனை ஆச்சரித்த பகவானே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறா. ஸோ அங்கே என்ன பண்ணுறதா, கோவர்தனா வந்து உனக்கு வேண்டி உபச்சாரம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான்னு தோணுறது இல்லையா குருவாயூரப்பான்னு பட்டதிரி கேட்குறாளாம். கோவர்தனாசோ பிரவிதத்த தனுபேஜே தேவ கோவர்தனாசோ, உனக்கு வந்து உபச்சாரம் பண்ணுறதுக்கு கோவர்தன் ரெடியாக இருக்கான் இல்லையா கேட்குறா. குருவாயூரப்பன் ஆமான்னு சொல்கிறா. இங்கே என்ன சொல்கிறா, குஹரதல நிவிஷ்டம் துவாம் கரிஷ்டம் கிரீந்திரஹா ஷிகிகுல நவகேகா காகுபி ஸ்தோத்ரகாரி. ஸோ அங்கே வந்து மயில்கள் எல்லாம் ஸ்துதிக்கிறதா. மயிலோட சத்தம் நல்லா இருக்காது, ஆனால் மயிலோட அந்த கூட்டம் சத்தம் பண்ணுறது எப்படி இருக்கா, உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எங்கே, கிரீந்திரஹா அந்த கோவர்தனா கிரியோடு கீழே கரிஷ்டம் கீழே வந்து நின்று அந்த இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கா மயில் சொல்கிறது எல்லாமே, இந்த பீகாக்கு. அதே மாதிரி ஸ்புட குட்டஜ கதம்ப, கதம்பம்னா கதம்பம் பூவு, இந்த மாதிரி நிறைய காட்டில் பூ இருக்கும் இல்லையா, குட்டஜ பூ கதம்பம் பூ சொல்கிறா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ஃபாரஸ்ட்டில் வரப்பட்ட ஃப்ளவர்ஸு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவரில் என்ன பண்ணுறதா, கோவர்தன மலையில் நிறைய பூக்கள் பூத்து குலுங்கிறதாம். அதில் என்ன பண்ணுறது, உனக்கு புஷ்பாஞ்சலிம்ச்சா, உனக்கு புஷ்பாஞ்சலி பண்ணுறதா. புஷ்பாஞ்சலினா பகவானுக்கு புஷ்பத்தால் அஞ்சலி பண்ணுறது, புஷ்பத்தால் அபிஷேகம் பண்ணுறது. அந்த மாதிரி தோணுறதாம். கிருஷ்ணன் அங்கே அந்த குழந்தைகள் கூட அந்த கோவர்தன மலைக்குள்ளே அந்த குகைக்குள்ளே விளையாடுறத எல்லாம் அந்த மயில்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி கேட்குறதா மயிலோட சத்தம். அதே மாதிரி இந்த பூவெல்லாம் பூத்து குலுங்கி எல்லாம் கீழே விழருது, அதெல்லாம் விழறத பகவானுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணுற மாதிரி இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா குருவாயூரப்பா, உனக்கு உபச்சாரம் பண்ணித்தா கோவர்தன மலை அப்படின்னு சொல்லி பட்டதிரி கேட்குறா இங்கே. ஸோ குருவாயூரப்பன் ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறா. ஸோ அந்த மாதிரி கிரியும் அவருக்கு உபச்சாரம் பண்ணுறது, மயில் ஸ்தோத்திரங்கள் பண்ணுறது, புஷ்பத்தால் புஷ்பாஞ்சலி பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு திருஷ்யத்தை அவர் பார்க்குறா இங்கே. அத சரதமுபேதாம் தாம் பவத் பக்த சேதோ விமல சலில பூரா மானயன் கானனேஷு திருணமமலவனாந்தே சாரு சஞ்சாரயன் காஹா பவனபுரபதே த்வம் தேஹி மே தேஹ சௌக்கியம். அதா அதுக்கப்புறம் ஷரதமுபேதாம் தாம்பவத் பக்த சேதோ, மழையாச்சு, மழை காலத்துக்கு அப்புறம் ஷரத்காலம், தட் மீன்ஸ் ஸ்ப்ரிங் சீசன் இல்லையா, ஸ்ப்ரிங் சீசன் வருது. ஸோ ஷரத்காலத்தில் எப்படி இருக்கும் பக்தன்மார் சொல்லி சொல்கிறா. இதில் ஷரத்காலத்தில் வந்து விமலவ சலில பூரா மானயன் கானனேஷு, மழையெல்லாம் வந்து மழையெல்லாம் நின்னாச்சு, நின்று கொஞ்ச நாள் ஆனால் அந்த தண்ணியெல்லாம் மழை வந்தால் தண்ணியெல்லாம் கலங்கி விடுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மனசெல்லாம் கலங்கி போயிருக்கும், யாருக்கு துக்கம் இருக்குது மனசெல்லாம் கலங்கின மனசாக இருப்பாவாலாம். ஸோ ஷரத்காலம்னா எப்படி இருக்காம், அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஸ்டில் ஆகிடுறது. அப்போ தண்ணியில் உள்ள அந்த கலங்கினதெல்லாம் என்ன ஆகிடுது, கீழே போய் செட்டில் ஆகிடுறது, மேலே அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கு இல்லையா தண்ணி. ஸோ அந்த மாதிரி பகவானோட அனுகிரகம் இருந்தவாளெல்லாம் எப்படி இருக்கலாம், கிறிஸ்டல் கிளியர் மாதிரி இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஷரத்காலத்தில்
அவனோட பக்தன் எல்லாம் அப்படி இருக்கலாம். அதனால என்ன, எல்லாரோட மனசும் சந்தோஷமா இருக்கு. அந்த சமயத்துல திருணமமல வனாந்தே சாரு சஞ்சாரையன் காஹா, காஹனா மாடு, ஓகே, பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிண்டு. ஸோ அந்த மனசு அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்து விடுறது, கிளியராக இருக்குது நம்மளுக்கு. அந்த சமயம் மனசு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்காம சரத்காலத்தில் சீசனும் அப்படி இருக்குது. அதே மாதிரி பக்தனோட மனசும் தளிர்ந்த மனசாக இருக்குது. அந்த மாதிரி உள்ள மனசு சமயத்தில் என்ன ஆகுது, நீ என்ன பண்ணுறாய், திருணமமல வனாந்தே சாரு சஞ்சார என் காஹா, காஹானா மாடு, பசுக்களை மேய்க்கிறதுக்கு வேண்டி நீ வனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போனா எல்லா இடம் பச்சையாக இருக்குது. அந்த பச்சை புல்லை தின்னறதுக்கு அந்த மாடை கண்ணுக்குட்டியெல்லாம் நீ வனத்துக்கு கூட்டிகிட்டு போனா இல்லையா கிருஷ்ணா. அந்த மாதிரி உள்ள குருவாயூரப்பா பவனபுரபதே, ஏ குருவாயூரப்பா துவம் நீ தேகமே தேக சௌக்கியம், எனக்கு தேகத்துக்கு சௌக்கியத்தை கொடு, எனக்கு சுகத்தை கொடு, என்னோட வியாதியெல்லாம் மாற்றி கொடு சொல்லி கடைசியில் பட்டதிரி இங்கே குருவாயூரப்பன்கிட்ட வேண்டிக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.